மனதிற்குள் ஒரு யாகத்தை நடத்த வேண்டும் என்கிறார்கள். அந்த யாகத்திற்கான பொருள், பொதுவாக யாகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? யாக குண்டம் இருக்கணும், ஆகுதி பொருள் இருக்கணும், நெய் இருக்கணும், அரச வேலை குச்சி இருக்கணும், பூர்ணாகுதிக்கு பட்டு வஸ்திரமும் பொருட்களும் இருக்கணும். இத்தனையும் இருந்தால்தான் யாகம் ஒரு பரிபூர்ண நிலை அடையும். ஆனால் இந்த மனத்தில் யாகம் செய்வதற்கு என்ன வேண்டும்? பிறரை குறை சொல்வதை நிறுத்து, மனம் அமைதி பெறும். எப்படி அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறது? பொதுவாக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை பிறரை குறை சொல்கிறோம் அப்படின்னு என்னாலே நாளைக்கு அதுலேருந்து விடுபடணும் குறைச்சிக்கிட்டே வாங்கங்கிறாரு. பிறரை குறை சொல்வதை நிறுத்து. வேடிக்கையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க, அடுத்தவங்களை நோக்கி நீ இப்படி கை காட்டுகின்ற போது ஒரு விரல் உன்னை நோக்கி காட்டுகிறது.